வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதையை பார்க்கலாமா? பல வருஷங்களுக்கு முன்னாடி டைனோ பள்ளத்தாக்குன்னு ஒரு அழகான காடு இருந்துச்சு. அங்க பல டைனோசர்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காட்டுல ஒரு குட்டி டைனோசர் இருந்துச்சு. அது ரொம்ப தைரியமா, ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கும். அந்த டைனோசர் எல்லாத்துக்கும் உதவி செய்யற மனப்பான்மை அதுக்கு இருக்கும். ஒரு நாள் குட்டி ரோரோவுக்கு ஏதோ விசித்திரமா ஒன்று தோணுச்சு. காட்டுக்கு கிராமத்துல இருந்து சில மனிதர்கள் பெரிய மிஷின்களோட காட்டுக்கு வரத குட்டி டைனோசர் பார்த்துச்சு. அவங்க மரங்களை வெட்டி இந்த நிலத்தை நம்ம எடுத்துக்கணும்னு பேசிட்டு இருந்தத குட்டி ரோரோ கேட்டுச்சு. அந்த மிஷின்களோட சத்தத்தினால பல டைனோசர்கள் பயந்து போயிட்டாங்க. சில டைனோசர்கள் பெரிய கற்களுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டாங்க. சில டைனோசர்கள் கவலை கொண்டு அழுதாங்க. இந்த காடு தானே நம் வீடு, இப்ப நம்ம எங்க போக முடியும்னு குட்டி ரோரோ ரொம்ப அழுதுச்சு. குட்டி ரோரோவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ரோரோவோட நண்பன் தான் டைனோசர் தாரா. தாரா கிட்ட போய் உதவி கேட்கலான்னு குட்டி ரோரோவுக்கு தோணுச்சு. இந்த காடு இருந்தாதான் நமக்கு வாழ்வு, இதை எப்படியாவது காப்பாற்றணும் தாரா அப்படின்னு தாரா கிட்ட உதவி கேட்குது. குட்டி ரோரோ, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பெரிய மலைகளில் வாழக்கூடிய ஒரு பெரிய டைனோசர் இருக்கு, அது பேரு தண்டர். அது எல்லாத்துக்கும் உதவி செய்யும், நம்ம அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலான்னு தாரா சொல்லுது. குட்டி டைனோசரும் தாராவும் பெரிய மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. வழியில பெரிய ஆறுகள், மந்தமான காற்று, உயரமான மரங்களை எல்லாம் கடந்து கடைசியா பெரிய மலையா அடைஞ்சிட்டாங்க. அந்த பெரிய மலையில தண்டர் டைனோசர் இருந்துச்சு. அந்த தண்டர் டைனோசர் பார்த்தோன்னே குட்டி ரோரோவுக்கு நம்பிக்கை வந்துச்சு. எப்படியாவது நம்ம காட்டை காப்பாத்திரலாம் அப்படின்னு ரோரோ நடந்ததையெல்லாம் எடுத்து சொல்லுது. அங்க மரங்களை வெட்டிட்டு இருக்காங்க தண்டர், நம்ம வீடு போயிட்டு இருக்கு தண்டர், தயவு செஞ்சு நீங்க உதவுங்க, உங்களால கண்டிப்பா காப்பாற்ற முடியும்னு குட்டி ரோரோ உதவி கேக்குது. தண்டர் மௌனமா யோசிச்சுட்டு, நான் உதவுறேன், இந்த காடு இயற்கையோட செல்வம், அதை யாரும் அழித்திடக்கூடாது அப்படின்னு குட்டி ரோரோ, தாரா டைனோசர், தண்டர் டைனோசர்னு 3 பேரும் காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 பெரிய டைனோசர் வரதை பார்த்து மனிதர்கள்லாம் பயந்து மிஷினை நிப்பாட்டிட்டாங்க. தண்டர் டைனோசர் பெருமூச்சு விட்டு சொல்லுது, இந்த காடு எங்களோட வீடு, தயவு செஞ்சு மரங்களை வெட்டாதீங்க, நாங்க அமைதியா வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு தண்டர் டைனோசர் மனிதர்களிடம் கேக்குது. மனிதர்கள் இந்த காட்டை சுத்தி பார்க்குறாங்க. அங்க விளையாடிட்டு இருக்கக்கூடிய குட்டி டைனோசர்கள், பாடும் பறவைகள், பசுமையான மரங்கள் இதெல்லாம் பார்த்து நாங்க தவறு செய்யறோம்னு உணர்ந்தாங்க. அந்த கூட்டத்துல இருந்து கிராம தலைவர் முன் வந்து சொல்றாங்க, எங்களை மன்னிச்சிடுங்க, உங்க வீடுன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க உங்க வீட்டை அழிக்க மாட்டோம், இந்த மரங்களை வெட்ட மாட்டோம், இந்த காட்டை உங்களோட சேர்ந்து இனிமே நாங்களும் பாதுகாப்போம்னு ஊர் மக்கள் சொன்னாங்க. இதை கேட்டு எல்லோ டைனோசர்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ரோரோ டைனோசர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, நம்ம காடு மீண்டும் நமக்கே கிடைச்சிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுது. தண்டர் டைனோசர் சொல்லுது, ஒன்றிணைந்தால் இந்த இயற்கையும் நம்ம வீட்டையும் பாதுகாக்கலான்னு. அந்நாள்ல டைனோசர்களும் மனிதர்களும் நண்பர்களா இருந்து டைனோ பள்ளத்தாக்க காப்பாத்தினாங்க.